Good morning students. Welcome to your social class. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த லெசனில் நம்ம பார்த்தது லித்தோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனடிக் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் நம்ம பார்த்தது ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்து பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து பார்த்தோம். க்ரஸ்ட்டு, மேண்டல், கோர். ஸோ அதுக்கப்புறம் ராக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேயா? இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜியோமார்ஃபிக் ப்ராசஸஸ். ஸோ த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஃப்ரம் த எர்த் இன்டீரியர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் கால்ட் இன்டீரியர் ப்ராசஸஸ் ஆர் எண்டோஜெனடிக் ப்ராசஸஸ். ஸோ இன்டீரியர் அதாவது இன்டர்னல் ப்ராசஸ்னாலும் எண்டோஜெனடிக் ப்ராசஸஸ்னாலும் ஒன்று தான். ஸோ எர்த் சர்ஃபேஸோட இன்டீரியர் ப்ராசஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் பில்ட் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் கிரியேட் டோப்போகிராஃபிக் ரிலீஃப். ஸோ அப்போ இந்த ஜியோமார்ஃபிக் ப்ராசஸஸ் அப்படின்றது வந்து எர்த்தோட இன்டீரியர் பார்ட், அதாவது எர்த்தோட அவுட்டர் பார்ட் கிடையாது. அது வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். இந்த லெசனில் பார்க்குறது இன்டீரியர் பார்ட்டில் என்ன மாதிரியான சர்ஃபேஸில் எர்த் இருக்குது அப்படின்றது தான் இந்த எண்டோஜெனடிக் ப்ராசஸஸ். ஸோ the forces that act on the surface of the earth due to natural agents like running water, glacier, wind, waves, etc. are called external processes or endogenetic processes. So these external processes tear the landscape. So அப்போ internal processes, external processes. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்குறது internal ப்ராசஸஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ராசஸில் எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாட்டர் கிளாஸஸ், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டர், ரிவர், கிளாசியஸ் மாதிரி ஒரு ரிலேட்டிவ்லி லோ எலவேட்டட் பிளைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் த லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை எண்டோஜெனடிக் ப்ராசஸஸ். அப்போ எர்த்தோட அவுட்டர் பார்ட்டில் இந்த வாட்டர், கிளாசியஸ் அதாவது பூமியோட மேற்பரப்பில் இருக்க விஷயங்கள் தான் எண்டோஜெனடிக் ப்ராசஸை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இன்டர்னல் ப்ராசஸஸ் பார்ப்போம். ஸோ த இன்டர்னல் ப்ராசஸஸ் ஜென்ரேட் ஹீட் அண்ட் eject materials from deep below the earth crust. Internal radioactivity is the principal source of power in this process. ஸோ இப்போ இன்டர்னல் ப்ராசஸ் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து plate tectonics. So the lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates. So tectonic plates அப்படின்றது எர்த்தோட நம்ம லேயர் சொன்னோம் இல்லையா, க்ரஸ்ட்டு, கோர், மேண்டில். ஸோ நம்மளோட எர்த்தோட அவுட்டர் லேயர் வந்து க்ரஸ்ட்டு லேயர். ஸோ இந்த க்ரஸ்ட்டு லேயருக்கு வெளியில் ஃபார்ம் ஆகிக்கக்கூடிய ராக்ஸ் வந்து அதாவது ஸ்லாப்ஸாக வந்து இது பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெக்டானிக் பிளேட். These tectonic plates are divided into major and minor plates. So these plates float independently over the mantle. Collisions of these plates produce mountain ranges and other irregular surfaces features both on land and the ocean floor. This phenomenon is called plate tectonics. So இந்த டெக்டானிக் மூமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மேண்டில் லேயரோட மிங்கிளாக இருக்கக்கூடிய எர்த்து சர்ஃபேஸ். ஸோ த மூமெண்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் இஸ் டியூ டு தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த மேண்டில். நவ் வி ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிளேட் மூமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஸ் எர்த்துக்காக அண்ட் ஆர்கானிக் ஆக்ட். இப்போ வந்து எது உங்களுக்கு பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மூமெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அது பண்ண என்ன அப்படின்னா எர்த்குவேக் அண்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேட் டெக்டானிக்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ். ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஹியர் த பிளேட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் சம்டைம்ஸ் அ பிளேட் sinks under another. The location where the sinking of a plate occurs is called subduction zone of, like for example, Fold Mountain, Himalayas. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரினா என்ன அப்படின்ட்டு.
அப்போ அந்த எர்த்து சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா சிங்க் ஆகுது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று இன்டீரியராக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேண்ட் வந்து அதுக்கு அடியில் உள்ள அந்த ஃபீச்சர்ஸோடு போய் அது ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து லேயர்ஸ் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோல்டு மவுண்டைன் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நியூவாக ஃபார்ம் ஆன ஒரு மவுண்டைன் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மவுண்டைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்வர்ஜென்ட் பவுண்டரி ப்ராசஸ் மாதிரி தான் அங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து ஃபோல்டு பண்ணி அடுத்தடுத்து லேயர்ஸாக வந்து உருவாயிருக்கும். அதனால தான் ஹிமாலயாஸ் வந்து ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி, ரெண்டாவது வந்து டைவர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ ஹியர் த பிளேட்ஸ் புல் அவே ஃப்ரம் ஈச் அதர் அஸ் மேக்மா புஷஸ் அப் ஃப்ரம் த மேண்டல். ஃபார் எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு ஆரோ மார்க் இருக்குல்ல இந்த பிக்சரில். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஒரு லேண்ட் ஃபீச்சர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடு வந்து அதை வந்து புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணும் போது ஃபார்ம் ஆகுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைவர்ஜ் அப்படின்னாலே அந்த டிவைடுன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன செய்யுதுன்னா லேண்டை வந்து டிவைட் பண்ணுது. மூணாவது டைப் வந்து கன்சர்வேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி. ஸோ ஹியர் த பிளேட் ஸ்லைட் ஹரிசாண்டலி பாஸ்ட் ஈச் அதர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சான் ஆண்ட்ரஸ் ஃபோல்ட். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா முன்னாடி பார்த்தது வந்து ஆப்போசிட் சைடில் இது பண்ணி இது வந்து இதோட டேரெக்ஷனை அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதோட டேரெக்ஷனை வந்து ஆப்போசிட்டில் அதாவது ஹரிசாண்டல் வைஸ் வந்து பிரிச்சுடுது. இது வந்து கன்சர்வேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி. ஓகேயா? ஸோ இந்த மூணு தான் வந்து பிளேட் பவுண்ட்ரிஸ் பிளேட் டெக்டானிக்ஸோட 3 டைப்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு movement of continental plates. Due to lateral compressional forces, the plates are forced to move upwards and downwards. This is called folding mountains. Formed by folding are called fold mountains. ஸோ இது என்ன அப்படின்னா காண்டினென்டல் பிளேட்ஸ், மூமெண்ட்ஸ் ஆஃப் காண்டினென்டல் பிளேட்ஸ். அப்போ அப்வர்ட் அண்ட் டவுன்வேர்டாக வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபோல்டிங் டைப்பில் வந்து மாறும். ஸோ அப்போ அந்த டைத்தில் என்ன உருவாகும் அப்படின்னா ஃபோல்டு மவுண்டைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். The process of folding creates lofty mountain ranges which is the Himalayas and the Alps. ஸோ அப்போ அந்த அப்வர்ட் டவுன்வர்ட்ஸ்னால இந்த ஃபோல்டு மவுண்டைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக அதுக்கான இந்த ரேஞ்சஸ் அப்படி அடுத்து இந்த ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து ஈக்குவலான லெவலில் இருக்காது. ஒரு இடத்துல ஹைட்டாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போகும். ஸோ அடுத்தது அக்கார்டிங் டு பிளேட் டெக்டானிக்ஸ் த பிளேட்ஸ் ஆர் இன் constant motion with an average rate of few centimeters per year. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு வருஷத்துக்கு அது மூமெண்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ சென்டிமீட்டர் தான் ஒரு இயருக்கு வந்து அதோட மூமெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு இயருக்கே 1 சென்டிமீட்டர்ன்றப்போ வந்து அதனால் நம்மளால் கண்கூட பார்க்குறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அதோட மூமெண்ட்டில் சேஞ்சஸ் வந்து நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். ஸோ த மூமெண்ட் மைட் சீம் ஸ்லோ பட் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் about 250 million ago the Indian plate was a part of Gondwana land which comprised of modern Africa, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கா. அதாவது 250 million அகோஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கோண்டுவானா அங்காரா அண்ட் கோண்டுவானா லேண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து கோண்டுவானா லேண்டோட ஒரு பார்ட்டாக தான் இந்த இந்தியன் பிளேட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது என்னவா மாறிச்சு, ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அது வந்து மாறும். ஓகே? ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேட் டெக்டானிக்ஸோட அந்த பவுண்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா லேண்ட் ஃபீச்சருமே ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த பிக்சரில் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்டானிக்கோட மூமெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்சரில் வந்து ஓவரால் வேர்ல்டு, ஸோ 7 காண்டினென்ட்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 7 காண்டினென்ட்டு எப்படி இப்போ ப்ரெசென்ட் லாஸ்ட் பிக்சராக இருக்கிறது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பிளேட் டெக்டானிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அது ப்ரீவியஸ்லேருந்து எப்படி பிரிஞ்சு எப்படிலாம் வந்து அது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே எதனால மாறிச்சு அப்படின்னா பிளேட் டெக்டானிக் அந்த மூமெண்ட்ஸ் வந்து நடக்கிறனால தான் இந்த ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த இந்தியாவில் இருந்த அந்த கோண்டுவானா லேண்ட் என்னென்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி 140 million years ago the Indian plate broke away from the ancient supercontinent Gondwana and began moving north and
collided with Asia. The collision with the Eastern plate along the boundary between India and Nepal formed the orogenic belt that created the Tibetan Plateau and the mighty Himalayan mountains. ஸோ இது எந்த ரேஞ்சஸை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் அந்த சைனா பார்டருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய முன்னாடி இருந்த ஃபீச்சரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த கோண்டுவானா லேண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டு, அதுக்கப்புறமா இந்த டெக்டானிக் மூமெண்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்டோட ஃபிசிக்கல் ஃபீச்சரே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு அந்த கான்டினென்டல் மூமெண்ட்ஸ் மூலமாக அங்கே வந்து நியூவாக வந்து ஒரு பிளாட்டே உருவாகுது. அண்ட் தென் அங்கே வந்து ஒரு மவுண்டெயினே வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து ஹிமாலயன் மவுண்டெயின். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் தைசி அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக்ஸ் ஆர் ஜென்ரலி caused by sudden vibrations in the earth crust which separates outward in all directions as waves from the source of disturbance. ஸோ எர்த்குவேக் பற்றி நீங்கள் வந்து 7th படிச்சிருப்பீங்க. ஸோ 7th பார்த்தீங்க அப்படின்னா எர்த்குவேக்னா என்ன, அதோட டைப்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ எர்த்குவேக் அப்படின்றது வந்து ஒரு சடன் மூமெண்ட், அதாவது சடன் வைப்ரேஷன் எர்த்து கிரஸ்ட் லேயரில் ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி சில டைரெக்ஷன்ஸ்க்கு வந்து போகும். ஸோ அப்போ அங்கே சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுதான் வந்து எர்த்குவேக். ஸோ த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் அன் எர்த்குவேக் இஸ் கால்ட் ஃபோக்கஸ். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹைப்போசென்டர், விச் ஜென்ரேட்ஸ் எ சீரியஸ் ஆஃப் எலாஸ்டிக் வேவ்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குடைய அந்த பிக்சர் தான் இது. ஸோ இது வந்து ப்ரொஃபைல் ஆஃப் அன் எர்த்குவேக். ஸோ அப்போ அதில் பாருங்கள், அந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து ஒரு மிடில் பாயிண்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது போகக்கூடிய ஸ்பீட்ஸை பொறுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேவ்ஸோட வைப்ரேஷன்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேரியஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இது வந்து எர்த்தோட ஆரிஜின் பாயிண்ட். ஓகேயா? ஸோ அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எபிசென்டர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் தட் லைஸ் டைரக்ட்லி அபவ் த ஃபோக்கஸ். த இம்பேக்ட் ஆஃப் த எர்த்குவேக் இஸ் ஃபெல்ட் த மோஸ்ட் அட் த எபிசென்டர். ஸோ எபிசென்டர் அப்படின்றது வந்து அந்த ஃபோக்கஸ்க்கு அப்புறம் அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடியது, அந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் எபி சென்டர். ஓகேயா? ஸோ இந்த எபி சென்டர் அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வேவ்ஸ் வந்து சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ எர்த்குவேக்ஸ் ஜென்ரேட் சீஸ்மிக் வேவ்ஸ். த நேச்சர், force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. Accordingly, there are 3 major types of waves. ஸோ அந்த வேவ்ஸ், அதாவது அந்த வைப்ரேஷனோட மூமெண்ட் இருக்குல்ல, அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அலைகள், அதாவது வேவ்ஸ்னால் அலைகள். ஸோ அந்த வேவ்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. P வேவ்ஸ், L வேவ்ஸ் அண்ட் தென் S வேவ்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைமரி ஆர் P waves are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. These waves passes through solid, liquids and gases either through push or pull with an average velocity of 5.3 km per second to 10.6 km per second. ஸோ அப்போ இந்த ப்ரைமரி வேவ்ஸ் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்டஸ்ட்டு அமாங் ஆல் அதர் வேவ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸஸ் மூலமாக வந்து இது வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து எபிசென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட் ரீச் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைமரி வேவ்ஸ் தான். ஓகேயா? ஸோ இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம், வெலாசிட்டி ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 5.3 கிலோமீட்டர்லேருந்து பெர் செகண்ட்லேருந்து 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் இது வந்து பாஸ் ஆகுது. ஸோ ரெண்டாவது பார்க்க போகிற வேவ்ஸ் வந்து செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ். ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ். ஸோ அப்போ ரெண்டாவது செகண்டரி வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஓன்லி சாலிட் மூலமாக மட்டும்தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ தீஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஷேக் த கிரவுண்ட் perpendicular to the direction in which they propagate. ஸோ அப்போ இந்த வேவ்ஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த நிலநடுக்கம், அதாவது ஒரு ஷேக்கிங் மாதிரி ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஷேக்னஸை கொடுக்குறது வந்து இந்த செகண்டரி வேவ்ஸ் தான். ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி is 1 km per second to 8 km per second.
ஸோ அப்போ செகண்டரி வேவ்ஸ் அப்படின்றது வந்து அதோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே, அது வந்து செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு surface waves or L waves are similar to P waves but they travel primarily along ground surface. ஸோ இது வந்து surface waves அப்படி சொல்லலாம், இல்லை அப்படின்னா L wavesன்னு சொல்லலாம். ஸோ these waves travel comparatively slower and are the most destructive waves. ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா மற்றதை கம்பேர் பண்ணுவது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். The average velocity of these waves are 1 km/s to 5 km/s. ஸோ இது வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து எர்த்குவேக்ஸோட 3 waves, P waves, L waves and S waves. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூயின்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதாவது எர்த்குவேக் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் எர்த்குவேக் வேவ்ஸ் இஸ் கால்ட் seismograph or seismometer. ஸோ சயின்ஸ் that deals with earthquakes is called seismology. ஸோ அப்போ எர்த்குவேக்ஸை பற்றி படிக்கிற சயின்ஸுக்கு பேர் வந்து seismology. எர்த்குவேக்கை வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து seismograph அல்லது seismometer அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த டொயினை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து ஜியோமார்ஃபிக் ப்ராசஸஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் பிளேட் டெக்டானிக்ஸ்னால் என்னென்ன, ஸோ பிளேட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதனால் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நடக்கிற சேஞ்சஸில் எர்த்குவேக்கு, வால்கானிக் எரப்ஷன், சுனாமி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது எர்த்குவேக் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் சுனாமி அண்ட் தென் வால்கானோஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.